மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தெகிவலையில் துப்பாக்கிச்சூடு, தப்பியோடிய சந்தேக நபர் கைது. வீட்டிலிருந்து வீசிய துர்நாற்றம், குளியலறையில் உருக்குலைந்த நிலையில் சடலமாக கிடந்த நபர். அரசாங்கம் பொய் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதாக சஜித் குற்றச்சாட்டு. ஜனாதிபதியை விடவும் கஞ்சிபாணி இம்ரானுக்கு செல்வாக்கு அதிகம், வெளியான தகவல். பௌத்த பிக்கு அதிரடியாக கைது, தோளில் தொங்கிய பைக்குள் பயங்கர பொருள். கொழும்பில் கடத்தி கொள்ளப்பட்ட சீன பிரஜை, நீதிமன்றத்தில் அடையாள அணிவகுப்பு நடவடிக்கை. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கழுத்தறுத்து கொலை, ராணுவ சிப்பாய் கைது. மயான காவலர் மீது துப்பாக்கிச்சூடு, முக்கிய சந்தேக நபர் கைது. தொடர்வென விரிவான செய்திகள். தெகிவலையில் கடந்த 19ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் தப்பிச் சென்ற சந்தேக நபர் மேல் மாகாணத்திற்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வெளிநாட்டில் வசித்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த ஒருவரின் திட்டமிடலின் பேரிலேயே இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தெகிவலையில் அமைந்துள்ள நிசால சேவிட வளாகத்தில் மயான காவலாளியாக பணியாற்றி வந்த சுமித் ரூபசேனவை குறிவைத்து கடந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளது. 9 மில்லிமீட்டர் துப்பாக்கியை பயன்படுத்தி நடாத்தப்பட்ட இந்த தாக்குதலில் காவலாளியின் இடது கை மற்றும் மார்பு பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் களுப்போவில போதரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 56 வயதான சுமித் ரூபசேன தெகிவலை மீனவர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் அவரது மகன் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். துப்பாக்கிச்சூடை நடாத்திய சந்தேக நபர் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற காட்சிகள் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருந்தன. இதனையடுத்து சம்பவம் இடம்பெற்ற ஒரு வாரத்திற்கு பின்னர் டெல்கந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது சம்பவத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிளின் சாரதி மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அட்டிட்டியா பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய சந்தேக நபரிடமிருந்து 7 கிராம் 200 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் நிசால சேவன மயான காவலாளி மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு வெளிநாட்டில் வசித்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் ஒருவரின் உத்தரவின் பேரிலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த குற்றத்தை செய்வதற்காக சந்தேக நபருக்கு வழங்கப்பட்டு 2,55,000 ரூபாய் பணம் மற்றும் 3 கைபேசிகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கு மாகாண தெற்கு மாவட்ட குற்றப்பிரிவினர் தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றனர். காலிகராப்பிட்டிய மைத்திய பகுதியில் உள்ள வீடொன்றின் குளியலறையிலிருந்து ஒரு குலைந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் தனியாக வசித்து வந்த 58 வயதுடைய திருமணமாகாத ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அவதானித்து அருகிலுள்ள வீட்டில் தங்கியிருந்து பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் இந்த விடயம் தொடர்பில் கராப்பிடிய போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டினை சோதனையிட்ட போது குளியலறையிலிருந்து குறித்த நபரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக காலி தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கம் பொய் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரான ராஜீவ் அமரசூரியவிற்கு முதலமைச்சர் வேட்பாளர் பதவி உள்ளிட்ட அரசியல் லஞ்சங்களை ஜனநாயக ஐக்கிய முன்னணி வழங்கியதாக தேசிய மக்கள் சக்தி சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகளை முற்றாக அவர் நிராகரித்துள்ளார். ரத்தினபுரியில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய பணிமனை திறப்பு விழாவில் உரையாற்றிய சஜித் பிரேமதாஸ் இந்த குற்றச்சாட்டு தேசிய மக்கள் சக்தியின் பொய்யான பிரச்சாரங்களின் மற்றொரு அங்கம் எனவும் தமது கட்சி ஒருபோதும் அரசியல் லஞ்சங்களில் ஈடுபட்டதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் அரசாங்கத்தின் முன்மொழிவை எதிர்க்கும் முயற்சியாகவே முதலமைச்சர் பதவி வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் யாருக்கும் அரசியல் லஞ்சம் கொடுத்ததில்லை எனவும் சுயாதீனமான நீதித்துறைக்காக எப்போதும் உறுதியுடன் நிற்கிறோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பெலவத்தையில் இருந்து கொண்டு நீதித்துறையை கட்டுப்படுத்த அரசாங்கம் முயல்வதாகவும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்த முற்படும் அதே வேளையில்
காலியிடங்களை நிரப்பாமல் நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேநீர், ரப்பர், கருவா மற்றும் ரத்தின கற்கள் போன்ற வளங்கள் இலங்கையில் காணப்பட்டும் அவற்றை மேம்படுத்த தவறிய அரசாங்கம் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி அதிகாரத்தை தக்கவைக்க பார்ப்பதாக சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். துறைமுக விலையிலேயே எரிபொருள் வழங்கப்படும் மின்சார கட்டணம் 33% குறைக்கப்படும், நெல்லுக்கு 150 ரூபாய் குறைந்தபட்ச விலை உறுதி செய்யப்படும் போன்ற வாக்குறுதிகள் எதுவுமே இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை எனவும், மாறாக நெல் விவசாயிகளுக்கு 17 ரூபாய் இழப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளதாகவும் சஜித் பிரேமதாச மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை விட பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானை இம்ரான் செல்வாக்கு மிக்கவர் என பிவித்திரிகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இந்த நாட்டு மக்கள் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி பதவியை வழங்கிய போதிலும் தற்பொழுது நாட்டை ஆள்பவர்கள் வெறும் 3 நபர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜேவிபி கட்சியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா, கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் கஞ்சிபானி இம்ரான் ஆகியோரே இந்த நாட்டை ஆட்சி செய்கிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வரலாற்றில் போர்த்துகீயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலங்களிலும் பௌத்த பிறக்கிற நிகழ்வுகளை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதில் தலையீடு செய்யவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்பொழுது பெரகரா ஒன்றில் எவ்வாறான அங்கங்களை உள்ளடக்க வேண்டும் என்பதை பௌத்தர் அல்லாத ஒருவர் தீர்மானிக்கும் அளவிற்கு நிலைமை மோசமடைந்துள்ளது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 2 பௌர்ணமி தினங்களில் பாதாள உலக குழுக்களை இல்லாது ஒழிப்பதாக கூறிய நபர் ஒருவரது வார்த்தைகளை நம்பிய மக்கள் வாக்களித்தனர். எனினும் உண்மையில் தற்பொழுது நாட்டை ஆட்சி செய்பவர் அனுரகுமார அல்ல, வேறு மூவர் என்பது தற்போது மக்களுக்கு புரிந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது பௌத்த பெருகிற நிகழ்வு ஒன்றில் காவடி நடனத்தை உள்ளடக்குவதா இல்லையா என்பதை கஞ்சிபானி இம்ரானை தீர்மானிக்கிறார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலக்கிய வரலாற்றில் இதுவரையில் பௌத்த பிறகிற நிகழ்வு ஒன்றில் என்னென்ன அங்கங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என பௌத்தர் அல்லாத ஒருவர் தீர்மானிக்கும் சந்தர்ப்பம் இதுவேயாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் காலங்களில் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுத்தால் தலதா மாளிகை பெரகரா நிகழ்விலும் மாற்றங்களை செய்யக்கூடிய சூழ்நிலை காணப்படுவதாக உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஹெரோயின் போதைப் பொருளுடன் பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு தனியார் பேருந்து நிலையத்தின் 4வது நடைமேடைக்கு அருகிலுள்ள மலசல கூடத்திற்கு அருகில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளவர் புத்தளம் பகுதியில் உள்ள பிகாரையொன்றில் வசிக்கும் பிக்கு ஆவார். ஊழல் ஒழிப்பு சோதனை கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை குழுவிற்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த பிக்குவை சோதனையிட்ட போது அவரது தொழில் தொங்கவிடப்பட்டிருந்த பயணப்பையின் ஒளிபுகும் பொழுத்தினால் பொதியப்பட்டு காகிதத்தால் மூடப்பட்ட பொதியொன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த பொதியினை சோதித்த போது அதற்குள் போதைப் பொருள் இருப்பது தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரையும் சான்று பொருட்களையும் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று நிறுத்த பார்த்தபோது குறித்த பொதியில் 88,700 மில்லிகிராம் ஹெரோயின் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான பிக்கு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுக நகரத்தில் சீன பிரஜை ஒருவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களும் அடிகால அணிவகுப்பிற்கு முன்னிறுத்தப்படவுள்ளனர். குறித்த நடவடிக்கையானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள குறித்த 2 சந்தேக நபர்களும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகளை தொடர்ந்து இவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களும் கணினி குற்றங்களில் ஈடுபடும் கும்பலொன்றின் உறுப்பினர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. கடந்த புதன்கிழமை இரவு கொழும்பு துறைமுக நகர பாலத்தின் மீது 3 சீன பிரஜைகள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வேனொன்றில் வந்து மேலும் சில சீனர்கள் அவர்களை தாக்கி கால்களை கட்டி வைத்து அவர்களில் ஒருவரை கடத்தி சென்றுள்ளனர். இதனையடுத்து சீனரின் சடலம் எகலியகொட கரக பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஹாவோ சாங் என்ற நபரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். கத்தி குத்துக்களால் உடலின் உட்புற உறுப்புகளுக்கு ஏற்பட்ட பலத்த சேதமே மரணத்திற்கு முதன்மை காரணம் என பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. கொல்லப்பட்ட ஹாவோ சாங் என்பவரும் கணினிசார் குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் என்பது காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவரது சடலத்தை சீன தூதரகத்தின் ஊடாக சீனாவிற்கு அனுப்பி வைப்பதற்கான நீதிமன்ற உத்தரவை பெற நடவடிக்கை எடுத்து வருவதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோலிக்கு மோட்டார் சைக்கிள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு வந்த ஆடை தொழிற்சாலையின் தர கட்டுப்பாட்டாளரின் கழுத்தை அறுத்து கொலை செய்தமை மற்றும் பல கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய ராணுவ வீரர் ஒருவர் ஹோமாகம தலைமையக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பனாகுட ராணுவ முகாமின் விளையாட்டு பிரிவில் கடமையாற்றும்
29 வயதுடைய சந்தேக நபர் ஹோமாகமவில் உள்ள அவரது வீட்டில் வைத்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட போது சந்தேக நபரிடமிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு கையெறி குண்டு ஒன்றும் 500 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கொள்ளை சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் ஹோமாகம பிட்டிப்பண வடக்கு சமக்கி மாவட்டத்தைச் சேர்ந்து 41 வயதுடைய KED ரஜித் தனுஷ்கே என்பவர் ஆவார். கடந்த 16ஆம் தேதி ஹோமாகம பிட்டிப்பண ஹலேகன சிங்க அரண பிரதேசத்தில் இக்குற்றம் இடம்பெற்றுள்ளதுடன் சடலமானது தொலக்கென பிட்டிப்பண கலக்கண முதியோர் இல்லத்திற்கு அருகிலுள்ள ஏல விற்பனை செய்யப்பட்ட காணியில் உள்ள கால்வாய் கரையில் மீட்கப்பட்டுள்ளது. காவல்துறை விசாரணைகளில் உயிரிழந்தவர் தனது மோட்டார் சைக்கிளில் கடைசியாக மேற்கொண்ட வாடகை பயணத்தின் போது இந்த சந்தேக நபரால் அவரது கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. பின்னர் சந்தேக நபர் உயிரிழந்தவரின் மோட்டார் சைக்கிள், பணப்பை, ஒரு பவுன் எடையுள்ள தங்க சங்கிலி மற்றும் கையடக்க தொலைபேசி கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளார். கொள்ளையிடப்பட்ட மோட்டார் சைக்கிள் மொரகன காவல்துறை பிரிவில் கைவிடப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான ராணுவ வீரர் ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை தடுப்பு காவல் உத்தரவு பெற்று மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேகவலையில் அமைந்துள்ள பொது மயானம் ஒன்றில் காவலர் மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர்களில் ஒருவருக்கு உதவியதாக கூறப்படும் குறித்த சந்தேக நபர் நொகேகொட டெல்கந்த சந்தி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு விசேட நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 7200 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான திசாநாயக்க மிதியன் சிலக்கி அவிஷ்க ஷேகான் என்று அழைக்கப்படும் போதியாவட்ட அவிஸ்காவின் நெருங்கிய கூட்டாளி என அடையாளம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற வேளையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலுடன் தொடர்புடையவர் எனவும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர் எனவும் நம்பப்படும் ஒருவரின் தந்தையின் இறுதிச் சடங்கு தேகவலை பொது மயானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்ததாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அந்த நேரத்தில் வெள்ளை நிற ஆடைகள் மற்றும் பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்திருந்த இருவர் மயானத்திற்குள் நுழைந்ததாகவும் அவர்களில் ஒருவர் கால்நடையாக சென்று காவலர் மீது பலமுறை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.